ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். நம்ம ஊரில் இருக்கிற லீடிங் ஜெர்சி செல்லர்ஸோட ரிவ்யூஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நான் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராய் ஸ்குவாட் போட்டிருக்கேன், அப்புறம் கப்பாது போட்டிருக்கேன். இப்போது சில பேர் ஃபுல் டைம் ஸ்டோர் ட்ரை பண்ணுன்னு சொன்னதுனால அதையும் இப்போ நான் போட போகிறேன். ஸோ நான் ஃபுல் டைம் ஸ்டோரில் இருந்து போன சீசன் 23-24 சீசனில் அந்த ஜெயில் கைதி மாதிரி ஒரு ஜெர்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜெர்சி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதையே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, மூணுமே இருக்குது. லைக் ஹோம் இருக்குது, ஹவே இருக்குது, அண்ட் தேர்ட் கிட்ட இருக்குது. போன சீசன்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹோம் இருந்தது, தேர்ட் கிட் இருந்தது, பட் அவே கிட் இல்லை. ஏன்னா அந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் அந்த அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும்ல, அந்த காஸ்ட் வந்து அதுக்கான ப்ரைஸ் ஒர்த்தாக இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த டைம். பட் இந்த வாட்டி வந்து ஒரு கலெக்ஷன் வச்சுக்கலாமே நான் ஆசைப்பட்டேன். இப்போ வந்து கப்பாலையும் தேடி பார்த்தேன், கப்பால இல்லை. ஸோ ஃபுல் டைம் ஸ்டோரில் இருந்தது. ஸோ ஃபுல் டைம் ஸ்டோரில் அதை வாங்கியிருக்கேன், பிளேயர் வெர்ஷன். ஸோ நான் எப்பவுமே பிளேயர் வெர்ஷன் தான் வாங்குவேன். எனக்கு அந்த எம்ப்ராய்டரியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ உங்கள் முன்னாடி நான் அதை பிரிக்கிறேன், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போன சீசனோட ஸ்டாக்குன்னும் போது அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் எப்போ ஆர்டர் பண்ணேன்னா April 13th ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நடு ராத்திரி ஆர்டர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னைக்கு April 19th ஆஃப்டர்நூன். இப்போ நான் ஷூட் பண்ணுற டைம் வந்து ஆஃப்டர்நூன். ஸோ எனக்கு இன்னைக்கு மார்னிங் தான் வந்து டெலிவர் ஆச்சு. அரௌண்ட் ஒரு 11 அந்த மாதிரி டைமில் டெலிவர் ஆச்சு. ஸோ 13th ஆர்டர் பண்ணி 19th இஸ் நாட் அ பேட் டைமில். நடுவில் நம்மளுக்கு ஹாலிடேஸ் வேறு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ டீசென்ட் டைம். அண்ட் அதோட முக்கியமாக என்னென்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 299 தான். ஏன்னா இது வந்து லாஸ்ட் சீசனோட கிட்டுன்றதுனால 299 ஃபார் அ பிளேயர் வெர்ஷன் டெஃபினட்டாக வந்து வர்த் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் என்ன பண்ணிட்டாங்க, 299 கம்மி வேல்யூன்றதுனால எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸும் டேக்ஸஸும் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தா 358 ருபீஸ் ஆச்சு. ஷிப்பிங் மட்டுமே 59 ருபீஸ் எனக்கு. அண்ட் அது இல்லாமல் ஏதோ ஒரு 14 ருபீஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பிரேக் டவுன் வந்து எனக்கு இன்வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை. அஃப்கோர்ஸ் ஒரு 299 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். இது மனசாட்சி வேணாமா நம்மளுக்கு? 200 ரூபாய்க்கெல்லாமா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குது குவாலிட்டின்றது சொல்கிறேன். நைஸ் பேக்கிங் அற்புதமாக தான் இருக்குது. இவங்களும் ஒரு ஜிப்லாக் கவரில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ஜிப்லாக் கவர்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதை தூக்கி போடாதீங்க. ஸோ உள்ள ஒரு பேப்பர், இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கப்பா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே ஷ்ரிங்க் இருக்குது, பட் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதில் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷ்ரிங்க் தெரியுதா உங்களுக்கு? ஷ்ரிங்க் இருக்குது. இந்த வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த லோகோஸ் மேலெல்லாம் வந்து ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? லோகோஸ் மேலெல்லாம் இங்கே ஒரு கவர். இந்த கவர் நான் இப்போ பீல் பண்ணுறேன். இதில் இப்போ அதோட இம்ப்ரெஷன் விழுதுங்க. இங்கே பாருங்களா. ஸோ லோகோ மேலே ஒரு அது என்னன்னு தெரியல, ஒரு கவர் வச்சு அயன் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அழகாக அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ லோகோ மேலே மட்டும் கிடையாது, அடிடாஸோட எம்ப்ராய்டரி மேலேயும் இருக்குது. ஸோ அடிடாஸ் ஆக்சுவலி எம்ப்ராய்டரி இல்லை, சாரி, இதுவுமே இது தான் ஹீட் இது தான் அப்படி கால் பிளேயர் வெர்ஷனோட காப்பி தான் இது. அங்கே மட்டும் இல்லை, இங்கே அடிடாஸில் போட்டிருந்தாங்க, லோகோவில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சைஸ் இருக்குது பாருங்கள், இதுலேயுமே போட்டிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியவில்லை, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாராவது இது ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கப்பாலையும் சரி ட்ராய் ஸ்குவாட்லேயும் சரி அவங்க இந்த மாதிரி எனக்கு கொடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஸோ மெட்டீரியல் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக அது ஒரு லுக்காக இருக்குது. பாருங்கள், இந்த இந்த பேக் சைடு வந்து ஒரு செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கிளாஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் இது வாங்கலை, இந்த கிட்டை நான் வாங்கலை. எனக்கு உண்மையிலே இது பிடிக்கல அவ்வளோவா, அதனால் நான் வாங்கலை. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன பார்த்தேன்னா, இப்போ இதுவே நான் கப்பா கிட்ட வாங்கியிருந்தேன்னா பின்னாடி நம்பர் போட்டிருப்பேன், என் பேர் போட்டிருப்பேன். இந்த ஆப்ஷன் ஃபுல் டைம் ஸ்டோரில் இல்லை. பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்ட்ரிச்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. லோகோ அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே இருக்குது. பஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ப்ரோ ஃபிட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் எந்த ஒரு லூஸ் என்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. லோகோ ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் கப்பாவில் வாங்கினது. கப்பாவில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இது நான் வாங்கும்போதுலேருந்து இந்த மாதிரி லூஸ் த்ரெட்ஸ் இருந்தது. உள்ள மட்டும் வெளியவுமே இருந்தது. பட் இதில் எங்கேயுமே இல்லைங்க, ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எங்கேயுமே இல்லைங்க. உள்ளே கூட எதுவும் இல்லை. பட்
அது கப்பாதில் இருந்தது. இதுவுமே இந்த ஹீட் ரெடி தான். ஆமாம், ஹீட் ஆத்தென்டிக் லைசன்ஸ். இது ஹீட் ரெடியா? இது லாஸ்ட் சீசன், என்னால் தெரியல, மறந்துடுச்சு. அண்டு கப்பாதில் வந்து இங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த நூலெல்லாம் வந்து இருந்தது. அப்போவும் இருக்குது, இப்போவும் இருக்குது. இத்தனைக்கும் நான் ரொம்ப டெலிகேட் வாஷ் தான் பண்ணுறது. அண்ட் இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி லைக் அந்த மேபி யூசேஜ் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாக நூலுங்க தெரியுது. பட் த்ரெட்ஸ் நிறைய லூஸ் த்ரெட்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா லோகோ இந்த இது இருக்குல்ல, பேட்ஜ் இருக்குல்ல, இந்த பேட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான், சேம் ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பட் இந்த ஜெர்சி மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது கப்பாவை விட. கப்பாவோட ஃபினிஷை விட இது பெட்டராக இருக்குது. பட் நான் இந்த ஒரு ஜெர்சி வாங்கி நான் அதை டிசைட் பண்ண விரும்பல. நான் இன்னொன்று ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதாவது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்கக்கிட்டேயோ ஆர் மேபி 2 பேருக்கிட்டையுமே வந்து ஒரு ரெட்ரோ ஜெர்சி வாங்க போகிறேன் சேம் சீசன்லேருந்து. அதில் ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை பார்க்கும்போது இது வந்து இந்த இயர் வாங்கின நம்ம அவே கிட்ட நினைக்கிறது கரெக்ட். ஆமாம், நம்ம அவே கிட்ட அதில் இருக்கிற இந்த லூஸ் எண்ட்ஸ், இந்த த்ரெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ பெட்டராக இருக்குது, சுப்பீரியராக இருக்குது. அதை விட இது பெட்டராக இருக்குது. பட் ஆஃப்டர் யூஸ்னு ஒன்று எப்பவுமே இருக்குல்ல, நம்ம பார்ப்போம். இதை நான் ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ வாட்டி போட்டுட்டேனே. நான் அந்த விளையாடும்போது ஆக்சுவலாக நாங்கள் விளையாடும்போது ரெட் அண்ட் ஒயிட் தான் நிறையா போடுவோம். சரிங்களா? ரெட் அண்ட் ஒயிட் இருக்குது. ரெட் ஆக்சுவலாக வெளியில் தாய்லாண்டில் வாங்குது, ஒயிட் இங்கே அடிடாஸ் ஷோரூமில் வாங்கினேன். இது வந்து போட்டிருக்கேன். பட் அது அந்த அளவுக்கு நான் நிறையா போடல. பட் இதில் வந்து போடாமையே கொஞ்சம் நிறையா த்ரெட் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது மேபி ஐ டோன்ட் நோ, எல்லாமே வந்து காப்பீஸுன்றதுனால நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது தானே. பட் இது பார்க்கச்சா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பாடியை ரொம்ப ஹக் பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப டைட்டாகவும் இல்லை. என்கிட்ட ட்ராய் ஸ்காட் இருக்குது, அது ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்போவே அவர் சொன்னாப்ல நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கிட்டு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, நான் அதை குறை சொல்ல மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஃபினிஷ் வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா நான் புதுசு மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோட ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கப்பால வாங்கினது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக கொஞ்சம் பழசுன்றது தெரிய வருது. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது யூஸ் பண்ணி பார்ப்போம். நாங்கள் வழக்கமாக க்ரீன் ஜெர்சியும் ப்ளூ ஜெர்சியும் ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ரெட்டும் ஒயிட்டும் தான் அடிக்கடி போடுறது. நான் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஆஃப்டர் யூஸ் எப்படி இருக்குன்றது நான் அடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் வந்து நம்பர் அடிக்க முடியல. ஃபுல் டைம் ஸ்டோர் வந்து மேபி இந்த நம்பர் அடிக்கிறது, நேம் அடிக்கிறது, பிரிண்டிங் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 299 ப்ளஸ் இந்த ஷிப்பிங் டாக்ஸஸ் 358 ருபீஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்த்து. ஏன்னா இது நான் அந்த டைமில் வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சீசன் விட்டு வாங்கினதுனால அதுவும் ஸ்டாக் இருந்ததுனால இது யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லையே, ஏன் வாங்க போகிறானுங்க? ஆனால் நம்ம வாங்குவோம்ல. அதாவது இது கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்டாக் பண்ண வச்ச ப்ராடக்டாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக புதுசாலாம் வந்திருக்காது. அண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு சீசனுக்கு அப்புறமா 358 ருபீஸ்க்கு நான் வாங்கும்போது இதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இப்போ பழைய ப்ராடக்ட் இப்போ போன சீசன் ஆச்சே நல்லா இருக்காதோ அப்படின்லாம் ஒரு டவுட் இருந்தது. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஃபேட் ஆகல, எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஐ லவ் திஸ் ஜெர்சி, ஐ லவ் இட். மெட்டீரியலும் பிடிச்சிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சில்கியாக, ஐ கேன் ஃபீல் செம்ம லூஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஃபுல் டைம் ஸ்டோர் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து அங்கேயும் வாங்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த பிரிண்டிங் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை, அந்த பிரிண்டிங் ஆப்ஷன் இருந்ததுன்னா மேபி நான் இன்னும் சில கிட் அங்கே ஆர்டர் பண்ணி பார்ப்பேன் நான். பட் இப்போ கப்பா வந்து பிரிண்டிங் இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க, அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் ரெட்ரோ வாங்குறேன்னா கூட அந்த ரெட்ரோவில் பிரிண்டிங் ஆப்ஷன் எனக்கு கிடைக்கும். பட் அங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் டைம் ஸ்டோர் மக்களே யாராவது இருக்கீங்கன்னா பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் கப்பல் ஆஃப் ஜெர்சிஸ் ஆர்டர் பண்ணுறேன். அண்ட் அதை பற்றி நான் ரிவ்யூவுமே போடுறேன். அண்ட் இதை தவிர்த்து ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ட்ராய் ஸ்காட், கப்பா ஃபுல் டைம் ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேறு ஏதாவது லைக் ஒரு ஹைலி ரெப்யூட்டட் ஜெர்சி ஸ்டோர்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், அவங்களே ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு என்ன, ஃபுல் டைம் ஸ்டோரில் இது வரைக்கும் வாங்காதவங்க இருந்தீங்கன்னா தைரியமாக போய் வாங்குங்க. டைமுக்கு வந்துடுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஃபேன் வெர்ஷன் காப்பி பற்றி தெரியாது, நான் ஃபேன் வெர்ஷன் காப்பி வாங்கினது கிடையாது. அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிறதுனால வாங்குறதில்ல. மேபி இதுவே நல்லா வருதுன்னா அதுவும் நல்லா தான் வரும். ஸோ ஃபிட் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பிளேயர் வெர்ஷன் வந்து சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும்ல. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சைஸ் சார்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஜெர்சி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் அடுத்தது யாரை பற்றி ரிவ்யூ போடணும்னு சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.